ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம கண்ணப்பா படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். கண்ணப்பா தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணப்பா. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர நாத்திகரா வந்து இருக்காரு. எப்படின்னா சாமிலாம் இல்ல, அதெல்லாம் கல்லுன்னு சொல்ற மாதிரி அவர் எப்படி ஒரு தீவிர சிவபக்தன் ஆனாரு, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் 3 மணி நேரம்னா யாருமே படம் பார்க்கறதுக்கு ரெடியா வந்து இல்ல. கண்டிப்பா லேக் ஆயிரும், போர் அடிச்சிடும். 3 மணி நேரமும் நல்ல எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணி நம்மள தியேட்டர்ல கட்டி போற மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து எப்போவாவது யாராவது ஒருத்தர் ரேரா பண்ணாதான் வந்து உண்டு. அது வந்து எல்லா நேரமும் வந்து சாத்தியப்படாது. ஸோ எந்த படமே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ரன் டைம்னா தியேட்டருக்கு போக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குபேரா வந்து 3 மணி நேரம் ரன் டைம்ல வந்து வந்துச்சு. என்ன இருந்தாலும் அது ஓரளவு ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தனால ஓரளவு உட்காந்து பார்க்க வந்து முடிஞ்சிச்சு. ஆனா அந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரன் டைம் வந்து ஒரு குறையா தான் சொல்லிட்டு வந்து இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கண்ணப்பா படம் 3 மணி நேரத்துக்கிட்ட வந்து வருது. ஸோ முதல் பாதி வந்து பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் வந்து ஓடுது. இந்த முதல் பாதியில என்ன இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த கண்ணப்பா கதைக்கும் இந்த முதல் பாதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த முதல் பாதியில சினிமாக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்காக சாங்ஸ், ரொமான்ஸ், ஹீரோயிசம், ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்து வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரிக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த கண்ணப்பா பார்த்தீங்கன்னா ரியலா நடந்த ஒரு ஸ்டோரி. இதை நீங்க படமாக்குறப்போ அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வந்து இருக்கணும். ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா கெடுத்து வந்து வச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவா வந்து இல்லை, ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்கா வந்து இல்லை. ஆனா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா வேறுபட்டு வந்து இருந்துச்சு. ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க அந்த கண்ணப்பா ஸ்டோரி மட்டும்தான் வந்து வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்கா வந்து போகுது. கிளைமேக்ஸ் வரைக்குமே எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற லேக் வந்து இல்லை. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மொக்கையா இருந்துச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா வந்து இருந்துச்சு நான் வந்து சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுமே பிரபாஸ் வந்து வராரு. அவர் வந்ததையும் பார்த்தீங்கன்னா படம் வந்து சூடு பிடிச்சது, பயங்கரமா வந்து போகுது அதுக்கப்புறம். ஸோ நிறைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பை தான் வந்து பண்றாங்க. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இவங்க காட்சிப்படுத்தினா வந்து போதும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சினிமா. அதை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் ரெடியா வந்து இருக்காங்க. சினிமாக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ், ரொமான்ஸ், ஹீரோயிசம், ஃபைட் இதெல்லாம் யாருமே பார்க்க ரெடியா வந்து இல்லை. இதெல்லாம் பார்க்கறப்ப போர் தான் வந்து அடிக்குது தியேட்டர்ல. ஆனா இது வந்து எந்த டேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து புரியவே வந்து மாட்டேங்குது. சரி, ஒருவேளை இது எல்லாமே நீங்க வைக்கிறீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணிட்டு தான் இதெல்லாம் வந்து வைக்கணும். ஆனா அதையும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண மாட்டாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு வந்து தெரியும். ஒரு நல்ல தரமா வர வேண்டிய படத்தெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஒரு சுமாரான படமா வந்து ஆக்குறாங்க. டெக்னிக்கலா பார்த்தா இந்த படம் வந்து நல்லா தான் வந்து இருக்கணும்னு சொல்லணும். ஆனா சாங்ஸோ பிஜிஎமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இல்லை, அவரேஜா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கேமியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. மோகன்லால் வராரு, பிரபாஸ் வராரு, இப்படி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல்ல வந்து பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமா பிரபாஸோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா வந்து இருந்துச்சு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணு மஞ்சுங்கர் தான் பார்த்தீங்கன்னா லீட் ரோல்ல வந்து பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக யாரையுமே வந்து குறை சொல்ல வந்து முடியாது. பிரீத்தி முகுந்தன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க சும்மா வந்துட்டு போற ஹீரோயின் மாதிரி வந்து இல்லாம படம் முழுக்க பார்த்தீங்கன்னா டிராவல் வந்து பண்றாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருந்துச்சு. சிஜி ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் வந்து இருந்துச்சு. ஒரு பக்கெட் நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க, ஒரு பக்கெட் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா சிஜி ஒர்க்ஸ் வந்து ஆவரேஜ் தான் வந்து இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருந்துச்சு. லொகேஷன்ஸ் வந்து நல்லா வந்து இருந்துச்சு. வெளிநாடுகளில் படமாக்கி இருப்பாங்க போல. லொகேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து குறை சொல்ல வந்து முடியாது. ஆனா அந்த வார் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று வந்து பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இல்லை, ரொம்ப மொக்கையா தான் வந்து இருந்துச்சு. படத்துல எமோஷனல் சீன்ஸ் கனெக்ட் ஆச்சா வந்து கேட்டீங்கன்னா பெருசா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கனெக்ட் ஆகும் தான் சொல்லுவேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உண்மையான சிவபக்தரா வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்து ஆகும், கண்ணுல வந்து தண்ணி வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அந்த சீனுடைய காட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதான் சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு டீசென்டான டிவோஷனல் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. இந்த படம் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா வந்து கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒர்க் ஆகுறது பார்த்தீங்கன்னா சந்தேகம் தான். ஆனால் நீங்கள் ஒரு உண்மையான சிவபக்தனா வந்து இருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. இந்த படத்தோட 2ஆம் பாதி எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை தவிர்த்துட்டு இந்த படத்தை வந்து பார்க்குறப்போ இது ஒரு டீசென்டான படமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3. சிவபக்தர்கள் மிஸ் பண்ணாம பார்த்து தீர வேண்டிய ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணப்பா. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.